Hi guys, நம்ம வந்து மதுரை ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம். டைம் வந்து 8:22 ஆகுது. எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா வெயிட்டிங் ஹால்ல இருக்கோம். இப்பதான் புதுசா கட்டியிருக்காங்க. செம நீட் அண்ட் கிளீனா இருக்கு. ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் கூட அவைலபிளா இருக்கு. எல்லாமே நீட் அண்ட் கிளீனா இருக்கு. நம்ம வந்து சென்னை போறோம். சென்னைக்கு எந்த ட்ரெயின்ல போறோம் அது வந்து ஒரு பெரிய கதைங்க. என்னோட ஃபர்ஸ்ட் vlog பார்த்துருந்தீங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபிளாஷ்பேக். இந்த பக்கம் மேப் 4ஓட நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் நாகர்கோயிலேருந்து வருது. இதெல்லாம் போனோன்னா ஒரு 2 days ஆகிடும். ஸோ இதை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைப்போம். என் ஃபர்ஸ்ட் vlogல நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த ட்ரையாங்கிள் ஜேர்னி பண்ணும்போது பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் லோக்கல் ட்ரெயினுக்காக நின்றுட்டு இருந்தேனே நான். அப்போ வந்து ஒரு நாகர்கோயில் ட்ரெயின் கூட போச்சு. நான் கூட அதை பார்த்துட்டு இதெல்லாம் லாங் போகிற ட்ரெயின், இதெல்லாம் நம்ம எப்படி போக முடியும், இந்த ட்ரெயினில் ஒரு நாள் நம்ம போகிறோம் அப்படின்ட்டு நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த ட்ரெயினில் தான் நம்ம இன்னைக்கு போக போகிறோம். நான் வந்து டிக்கெட் போடும்போது எனக்கே வந்து தெரியாது நம்ம அந்த ட்ரெயினில் தான் போக போகிறோன்னு. பட் நாகர்கோயில் பெரம்பூருக்கு 10:35 வரும். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோன்னா எங்கேயோ வந்து சிங்க் ஆகுது. இந்த 10:35 நாகர்கோயில் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கு. அன்னைக்கு நாம லோக்கல் ட்ரெயினுக்காக நின்றுகிட்டு இருக்கப்போ அந்த ட்ரெயின் போச்சு பார்த்தீங்களா, நாகர்கோயிலேருந்து சென்னை சென்ட்ரல் வரக்கூடிய ட்ரெயின். அதில் தான் நம்ம இன்னைக்கு போக போகிறோம். ட்ரெயின் நம்பர் 12690. இந்த ட்ரெயினில் தான் நம்ம இன்னைக்கு போக போகிறோம். ஜாலியாக போகலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சில விஷயம்லாம் சொல்லணும். மதுரை டூர் பிளான் பண்ணுறீங்களா? நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். நான் வந்து ப்ரீவியஸ் vlogல ஒரு ட்ரெயின் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, 12688. அந்த ட்ரெயினில் நீங்கள் கரெக்டாக 3:30க்கு ஏறினீங்கனாக்கா, 3:35க்கு எடுக்கிறாங்க மார்னிங் பெரம்பூரில். 3:35க்கு ஏறினீங்கனாக்கா 150 அந்த மாதிரி பெரம்பூர் மதுரை வந்துடுது. மதுரையில் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது லைக் முக்கியமான விஷயம், மீனாட்சி அம்மன் கோயில் பார்க்கலாம், நாயக்கர் மஹால் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த 15 அந்த பஸ் ஏறி வந்து அது மறந்துட்டியா, கீழடி போகலாம். கீழடி போய் பார்க்கலாம், ஜிகிர்தண்டா குடிக்கலாம், நான் சொன்ன மாதிரி பருத்திப்பால், இதெல்லாம் வந்து நல்லா கவர் பண்ணலாம். இதுக்கெல்லாம் வந்து 1 day ட்ரிப் டு மதுரைன்ற நான் உங்களுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன். அது நான் காலைல போன வீடியோவில் வந்தேன் பார்த்தீங்களா ஒரு ட்ரெயின், அதே ட்ரெயின் வந்து இங்கே வந்து ஒரு 11 அந்த ரேஞ்சில், நைட் 11 ரேஞ்சில் வந்து கிளம்புது. இங்கேருந்து மறுபடியும் சண்டிகர் கிளம்புது. நீங்கள் அந்த ட்ரெயினில் கூட போடலாம். இல்லைனாக்கா இன்னொரு ஆப்ஷன் வந்து 12:55க்கு நாகர்கோயிலேருந்து சென்ட்ரல் போகக்கூடிய ட்ரெயின் வரும். அதில் கூட நீங்கள் போடலாம். எதில் வேணால் போடலாம். நீங்கள் 1 dayல வந்து மதுரையை சுற்றி பார்க்கலாம். லைக் ரூம் செலவெல்லாம் உங்களுக்கு வந்து மிச்சமாகும். நீங்கள் வந்து ட்ராவல்லே வந்து நைட்டை ஓட்டிடுற மாதிரி பார்த்தோன்னாக்கா எப்பயுமே வந்து அந்த மாதிரி தான் பார்க்கணும். அப்படி நம்ம பார்க்கும்போது ரூம் செலவெல்லாம் அதிகபட்சம் நமக்கு மிச்சமாகும். ஸோ நம்ம பட்ஜெட்லேயே ட்ராவல் பண்ணலாம். இதனால தான் வந்து ரொம்ப நேரமாக யோசிச்சு எப்படி இந்த பட்ஜெட்லாம் வந்து குறைச்சி எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தப்ப தான் இந்த மாட்டுச்சு. நம்ம காலைல ஏறினா இங்கே வந்து இறங்குறோம், ஒரு நாள் ஃபுல்லாக மதுரையில் சுற்றுறோம், ஒரு நாள் நான் மதுரையை சுற்றிட்டு வரேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு தான். அவ்வளோதான், நல்லா இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி பட்ஜெட்டில் போகணுன்னாக்கா கண்டிப்பாக இந்த பிளான் வந்து யூஸ் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே, ட்ரெயின் வந்து 12:55க்கு தான் மதுரை ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகும். வெயிட் பண்ணலாம், வெயிட்டிங் ஹால்லே வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் கழித்து பிளாட்ஃபார்ம் போகலாம். கால்லாம் வலிக்குது, ஒரே சுற்றிக்கிட்டே இருந்ததுனால வந்து ஒரே டயர்டாக இருக்குது. கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு ஒரு 10:30 அந்த மாதிரி நம்ம பிளாட்ஃபார்ம் போனோன்னா எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும். போவோம். Meanwhile, இந்த கடையில் ஸ்வீட்ஸ் நல்லாயிருக்கும். லாலா கடை ஏற்கனவே ஒரு வாட்டி வந்தப்போ வாங்கியிருக்கேன். ட்ரை பண்ணுங்க. ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இருக்குனாக்கா அங்கேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். பாண்டியன் ட்ரெயினோட அன்ரிசர்வ்ட் கோச் நிலமை. 21 hours 20 minutes.
நிற்கிறது கூட இடம் இல்லை. गाड़ी संख्या 12638 मधुरै ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லைக் வந்து 7:30லேருந்தே இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஒரே தூக்கு கலக்கமாக இருந்தது. எப்படா ட்ரெயின் வரும், எப்படா ஏறலான்ட்டு. இயர்லியாகவே ட்ரெயின் வந்திருக்கு. 12:38க்குலாம் வந்திருக்கு. பட் எப்படி இருந்தாலும் 12:55 தான் ட்ரெயின் எடுப்பாங்க. நான் போனோடனே கொஞ்சம் தூங்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறமா இயர்லி மார்னிங் ஏதாவது கவர் பண்ணுறேன். கொஞ்சம் கண்ணு எரியுது. போனோடனே ஃபஸ்ட்டு தூங்க போகிறேன். ஃபஸ்ட்டு போகலாம். தூக்க இடைவேளைக்கு பிறகு குட் மார்னிங் கைஸ். மணி வந்து 5:38 ஆகுது. நாமக்கல் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும். நடுவில் வந்து மதுரை தாண்டினோடனே அப்படியே படுத்துட்டேன். நடுவில் கொடைக்கானல் ரோடு ரயில்வே ஸ்டேஷன் வந்தது. அதுக்கப்புறம் திண்டுக்கல் எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் திருச்சி மறுபடியும் தூங்கிட்டேன். மறுபடியும் கரூர் தூங்கிட்டேன். இதெல்லாம் எப்படின்னாக்கா லைக் நான் வந்து ஏந்துக்கணும்னு நினச்சி தூங்குறேன். கரெக்டாக அந்த ஸ்டேஷன் தாண்டிட்ட உடனே ஏந்துக்கிறேன் கரெக்டாக. அதனால மிஸ் ஆயிடுச்சு, என்னால் எடுக்க முடியல. இப்போ நாமக்கல் வந்திருக்கோம். போர்டு போட்டிருக்கு. ட்ரெயின் எடுத்துட்டாங்க. டிலேவாக தான் வந்திருக்கோம். பட் பரவாயில்ல. இன்னும் சரியான குளிர். அந்த விண்டோலேருந்து சில்லுன்னு நல்லா காற்று வருது. நான் நல்லா விண்டோவை மூட்டிக்கிட்டு படுத்துக்கிட்டேன். நாமக்கல்லேருந்து ட்ரெயின் எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் விடிஞ்சிரும். ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். நம்ம இந்த ட்ரெயினை பற்றி பார்க்கலாம். இந்த ட்ரெயின் நம்பர் வந்து 12690 நாகர்கோயில் டு எம்ஜிஆர் சென்ட்ரல் போகிற ட்ரெயின். லைக் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் இந்த ட்ரெயின் ஓடுது. இன்றைக்கி என்ன டே? இன்றைக்கி வந்து மண்டே மார்னிங் 12:55க்கு மதுரையில் டிபார்ட் ஆகி 10:35 அந்த மாதிரி வந்து பெரம்பூர் போகுது. 11:30 அந்த மாதிரி வந்து எம்ஜிஆர் சென்ட்ரல் போகுது. அண்ட் நாகர்கோயிலேருந்து கிளம்புறது வந்து சண்டே ஈவினிங் 8:35 அந்த ரேஞ்சில் வந்து டிபார்ட் ஆகுது நாகர்கோயிலேருந்து. ஓகே தான். லைக் வந்து எல்லாருமே இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணுறாங்க. க்ரௌட்லாம் வந்து கம்மியாக இருக்குதுலாம் சொல்ல மாட்டேன். நார்மல் ட்ரெயின் க்ரௌட் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. பட் வீக்லி ஒன்ஸ் தான் ஓடுது இந்த ட்ரெயின். அதனால தான் மேபி டிமாண்ட் இருக்கலாம். மற்றபடி ஆல் இஸ் குட். சேலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கோம். டைம் வந்து 6:23 ஆகுது. டிலேவாக தான் வந்திருக்கோம். பரவாயில்ல, எல்லாமே டிலேவாக தான் போகுது. ஏர்லியாக போனால் நான் வந்து காலேஜ்க்கு போவேன். இன்னைக்கு காலேஜ் இருக்குது. இன்றைக்கி வந்து மண்டே இல்லை, அதனால் காலேஜ் இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக போனால் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலேஜ் போக கரெக்டாக இருக்கும். இவங்க வேறு எப்போ போகிறாங்கன்னு தெரியல. பார்ப்போம். ஏறிடலாம்.
வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே போக முடியல. பார்த்துருப்பீங்க, ஷட்டர் போட்டு மூடி வச்சுருக்காங்க, போக முடியல. மற்றபடி ரிசர்வ் கோச்சஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக தான் இருக்குது. எப்பயுமே வந்து சென்னை வரைக்குமே வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சென்னையில் தான் எல்லா கூட்டமும் இறங்கும். அதனால் ரிசர்வ் கோச்சஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபுல்லாக இருக்குது. எதுவுமே காலியாக இல்லை. சிக்னலுக்காக நின்று இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெயினோட ப்ரைஸிங் வந்து அதே 370 தான், ப்ளஸ் சார்ஜஸ் வரும் 400. ஸோ நீங்கள் வந்து மதுரைக்கு வந்து பிளான் போடுறீங்கனாக்கா 400 ஆகுது காலையில். அங்கேருந்து இங்கே வரத்துக்கு, மதுரைக்கு வரத்துக்கு 400 ஆகும். ஊருக்குள்ளே சுற்றுறதுக்கு ஒரு 500 அந்த மாதிரி பட்ஜெட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் போகிறதுக்கு ஒரு 400. மினிமம் 2000ல் நீங்கள் வந்து மதுரைக்குள்ளே வந்து சுற்றி பார்த்துட்டு போயிடலாம். இதுதான் வந்து பட்ஜெட். இது மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். Express platform number A पर आ गई है. பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். டைம் வந்து 11:11 ஆகுது. டிலேயில் தான் வந்திருக்கோம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் டிலேன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. அவ்வளோதான், இந்த மதுரை ஜேர்னி முடிஞ்சது. அடுத்து வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னியில் நம்ம திருப்பி மீட் பண்ணோம். என்னை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணோன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். பாய். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து எங்கே போகலாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போக ட்ரை பண்ணுறேன். பாய். அழகாக இருக்குல்ல? பாய்.